அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு பலன் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். அதில் குறிப்பிட்டு இந்த மாதத்திற்கான பலன் என்னவா இருக்கும், இந்த வாரத்துக்கான பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் நாம் இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பான பலன்களாக தான் இருக்க போகுது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். தந்தையினுடைய எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். மகன் அல்லது மகள் வழியில் திருமண முயற்சிகள் ஈடுபட சாதகமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இன்னும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சக ஊழியர்களிடம் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதிகாரிகள் அவ்வப்போது உங்களுக்கு கண்டிப்பு காட்டதான் செய்வாங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமானதாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் சற்று சுணக்கம் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்று பார்த்தால் 1, 6. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் அம்பாளை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் அம்பாளுக்கு வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையான மாற்றங்கள் நிறைய இருக்கும் என்று சொல்லலாம். இதோடு மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு இன்னமும் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதையும், அல்லது நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. குரு, செவ்வாய், சூரியன், கேது நன்மைகளை வழங்குவாங்க. சூரிய பகவானை வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கேதுவால் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி கண்டிப்பாக விலகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஞாயிறு திங்கட்கிழமைகள் செயலில் நீங்கள் நிதானம் அவசியம் கடைபிடிக்கணும். மேலும் நட்சத்திரநாதன் சஞ்சாரித்தால் எதிர்பாலினத்தினுடன் கவனமாக பழகுவது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாயால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திங்கள் செவ்வாயில் அனைத்து செயல்களிலும் பொறுமை அவசியம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பார்க்கும்போது குரு, செவ்வாய், கேது, சூரியன் என்ற கிரக சஞ்சார நிலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது எந்த வகையிலையும் பயந்து கொள்ள வேண்டாம். குறிப்பிட்டு கடன் பிரச்சனைகள் குறைய துவங்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பிட்டு உங்களுக்கு உச்சம் பெற்ற புதனால கடந்த சில நாட்களாக கடன் தொல்லை, நோய் தாக்கம், மன உளைச்சல் தந்திருக்கலாம். இந்த உத்தியோக ரீதியாக மறைமுக எதிர்ப்புகளை சந்தித்திருக்கலாம். தற்போது விரய அதிபதி குருவும் வக்ரகதியில் செல்வதால் கடன் சார்ந்த பயம், டென்ஷன் இவையெல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் குறையும். பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் நிறைவேறும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக மேம்படும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு கண்டிப்பாக உயரும். வியாபார மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி செய்வீங்க. உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். சொந்த ஊருக்கு சென்று வருவீங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வீண் பிரச்சனை செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
நீங்கள் காளி தேவியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. விடாமுயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. ராசி அதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட துரித வேகத்தில் நடத்த முடியும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவங்களுக்கு ஏற்றமான காலம் என்றே சொல்லலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் முயற்சியின் மன நிறைவு தரும். அரசு வேலை வாய்ப்பு உறுதி. நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் கூட உங்களுக்கு விற்பனையாகும். கை மறதியாக வைத்த விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காணாமல் போன ஆவணங்கள், மறந்து போன இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விரும்பிய கடன் தொகை, பண உதவி, நண்பர்கள், நிதி நிறுவனங்கள் மூலமாக மேலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் வாசல் கதவை தொட்டும். வீட்டில் சிறு சிறு சுப மங்கள நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இல்லத்து விசேஷங்களுக்கு பாராமுகம் காட்டிய உறவுகளின் வருகை ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். காதலர்கள் பெற்றோர்களினுடைய நல்லாசியுடன் திருமணம் செய்வது உத்தமம். சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது தோன்றும். நீண்ட நாள் கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும் காலகட்டமாக இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இவையெல்லாம் உண்டு. அரசாங்க வேலைக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். கலை, இலக்கியம், பொழுதுபோக்கு சந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி போகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சீராகும். திருமண முயற்சிகள் சாதகமாகும். தாய் தந்தையினுடைய நல்லாசிகள் உங்களை காக்கும். காதல் திருமணம் நடக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். 6ஆம் அதிபதி புதன் உச்சபலம் பெற்று இருக்கிறதால கடன் வாங்குவது, ஜாமீன் போடுவது இவையெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. குறிப்பிட்டு கொடுக்கல் வாங்கல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். பெண்களுக்கும் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் நிம்மதியான சூழல் உண்டாகும். மேலும் நீங்கள் பறவைகளுக்கு தானியம் இடுவது ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். பொருளாதார ரீதியாக உயர்வான நிலையை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முந்தைய கடனை அடைப்பீங்க. இதுவரை திரும்ப பெறாத வார கடன் கூட வசூலாகும். ஆனால் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடும். மேலும் குடும்ப பொறுப்புகள் கூடும். அரசு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரினுடைய ஆதரவு பெருகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சீராகும். கடமை உணர்வு உங்களுக்கு கடின உழைப்பிற்கு தகுந்த பலனை கொடுக்கும். பிற சொத்துக்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும். மேலும் குறிப்பிட்டு நீங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதக ரீதியாக தோஷங்கள் சீராகி திருமண தடை அகலும். தினமும் கந்தசஷ்டி கவசம் பாடுவது மிகவும் சிறப்பு. குறிப்பிட்டு லட்சியங்கள், கனவுகள் இவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் சிலர் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க கூட உங்களுக்கு நேரிடலாம். இதோடு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் கூட பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்றே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தாராள தனவரவால் குடும்பத்தில் குதூகலம் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வ அருளால், முன்னோர்களுடைய நல்லாசியால் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் வந்து சேரும். திருமணம், குழந்தை பேறு, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு புண்ணிய பலன்கள் நடக்க போகுது. வெளிநாட்டு வேலை, தொழில் வாய்ப்புகள் இவை அனைத்தும் கிடைக்கும். சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள் மிகுதியாகும். மேலும் வியாபாரிகளுக்கு அரசினுடைய மானியம் கிடைக்கும். வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக தேடி வரும். எதிர்பார்த்த சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அது நல்ல எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாக அமையும் என்று நம்புங்க. தந்தையினுடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். மேலும் குறிப்பிட்டு சதுர்த்தி வருது அப்படின்னா அன்றைக்கு விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நன்மைதான். மேலும் வாழ்க்கை துணையுடன் நிலவி வந்த பனிப்போர் அனைத்தும் மறைந்து போகும். விவாகரத்து வரை சென்ற வழக்குகள் திரும்ப பெறப்படும். திருமண வசதியில் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒதுக்கிய வரனே சாதகமாக முடியும். பிள்ளைகளுடைய நலனுக்காக எடுக்கக்கூடிய திருமணம் மற்றும் மேற்படிப்பு முயற்சிகள் நிறைவேறும். வாழ்க்கை இழந்த சகோதரிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும். தந்தையினுடைய வாரிசு, அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு அது கைகூடி வரும். தந்தை மகன் ஒற்றுமை பலப்படும். இப்படி உங்களுக்கு பலன்கள் மிகவும் நல்ல பலன்களாக இருக்கு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது என்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.